ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான ரோட்டி அண்ட் குழிப்பணியாரம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை, பார்லி, ஜவ்வரிசி, அவல், பொடியாக நறுக்கின கேப்சிகம், சில்லி ஃப்ளேக்ஸ், பச்சை மிளகா, இஞ்சி, துருவின பொட்டேட்டோ. வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பச்சையாகவே துருவின்னு இருக்கேன். இப்போ எல்லாத்தையும் பொடிச்சுன்னு வந்துட்டேன். இப்போ உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது பச்சை மிளகா, அடுத்தது கேப்சிகம், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் ஒரு அழகான கலர் கொடுத்துட்டுருக்கோம். அடுத்தது இஞ்சி. இப்போ கடைசியாக கோதுமாவு கொஞ்சம் சேர்க்குறேன். இது ஆப்ஷன், வேணும்னா நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஊற வைக்கலாம். நல்லா ஊற வச்ச பின்ன மாவு, இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துட்டுருக்கேன். கோதுமாவும் கடலை மாவும் உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் வேண்டானா அது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நல்லா வரும். இப்போது குழி பணியாரத்துக்கு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். க்ரீஸ் பண்ணிட்டு அதை நல்லா பால்ஸாக நல்லா உருட்டி வச்சுக்கணும். குட்டி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கணும். உருட்டினதை நம்ம இந்த குழியில் போட போகிறோம். பாருங்கள், இப்படி எல்லாம் அழகாக ஒன்று ஒன்றா போட்டுட்டு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைனலாக மறுபடியும் ஒரு க்ரீஸ் பண்ணலாம். லைட்டாக க்ரீஸ் பண்ணி விடலாம். இல்லை எண்ணெய் ஊற்றணுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க, அது உங்கள் ஆப்ஷன். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஊடுருவி வேகும். இப்போ இந்த மீன் டைம் நான் சப்பாத்திக்கு இட்டுருக்கேன். அதே மாவு தான் சப்பாத்தியாக இட்டுருக்கேன். அடுத்தது கட் பண்ணி அது ஒரு ஈவனாக ஒரு ஷேப்பாக வரத்துக்கோசரம் அதை நான் ஒரு பாத்திரத்தில் ஷேப் பண்ணிக்கிறேன், ரவுண்ட் ஷேப்பு. இப்போ கல் காய போட்டாச்சு. கல் காஞ்ச பின்ன அந்த சப்பாத்தி மாவு எடுத்து போட போகிறேன், சப்பாத்தி இட்டதை. இப்போ இந்த மீன் டைம் இதெல்லாம் திருப்பி விட்டுருக்கேன். விடும்போது தான் அது எல்லா சைடும் ஈவனாக வேகும். பார்த்திங்களா, அப்படி பண்ணிட்டுருக்கேன். இப்போ கல் காஞ்சாச்சு, அதை எடுத்து போட்டாச்சு. போட்டுட்டு இதுக்குமே நீங்கள் லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம், அது உங்கள் ஆப்ஷன். அது எப்படி இருந்தாலும் நல்லாவே வரும். ஏன்னா அதில் பொட்டேட்டோ இருக்குது, அதுக்குண்டான எல்லா பைண்டிங் ஏஜென்ட்டும் இருக்குது. பொட்டேட்டோ நான் துருவி போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ அழகாக எடுத்தாச்சு, வெந்து நல்லா வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி நீங்களும் பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா உள்ளே வெந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டைமில் தண்ணியாக பண்ணி தோசையாக வாக்கலாம், அருமையாக வரும். நான் இங்கே ரோட்டியாகவும் குழிப்பணியாரமும் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்தீங்களா? வாங்க சாப்பிடலாம்.